ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி கிச்சனை பற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 2 கிச்சன் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும், கேஸ் அடுப்பெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன் வச்சுட்டு, இன்னொரு கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே இருக்கும். இதில் வந்து விறகடுப்பெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பக்கம் விறகடுப்புக்கான செட்டப்பு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அம்மி எல்லாம் போட்டு அந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணி வச்சுப்பாங்க. நாங்கள் எங்கள் கிச்சனில் போட்டிருக்கிறது குழல் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த கடையிலெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, போக வெளியே போகிற மாதிரி ஒரு செட்டப்லாம் வரும். அந்த மாதிரி தான் நாங்கள் போட்டிருக்கோம். எனக்கு வீசிங் இருக்கனால நான் பெருசாக கிச்சனில் இந்த விறகடுப்பில் சமைக்கிறது கிடையாது, எப்போவாது சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நடந்த இந்த சர்ஜரிக்கு அப்புறமா சுத்தமாக விறகடுப்பு பக்கமே போக முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. என்னோட வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த கிச்சனில் வந்து நீங்கள் சமைச்சு வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. சமைக்கிற பொருளை வந்து இறக்கி வைக்கிறது கூட முடியாது. சில நேரம் கைப்பட்டு கொட்டுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போது என்ன பண்ணிட்டோன்னா, சரி வெளியே இருக்க கிச்சனை நம்ம பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்ட்டு வெளியே இருக்க கிச்சன் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்டோட தம்பி, ஒய்ஃபு, என்னோடய குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து வெளியே இருக்க கிச்சனை நல்லா நீட்டாக கழுவி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பொருளெல்லாம் அங்கே எங்கே இருந்துச்சு. அடுத்ததான் வந்து மழையில் தண்ணியெல்லாம் ஏறி ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. வெளியே எல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஏறும் மழை டைம். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கல அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். நான் வேறு வீட்டில் இல்லை, சர்ஜரி முடிஞ்சு அம்மா வீட்டில் இருந்தேன். வந்தோடனே கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்து இனிமேல் இதில் செட் பண்ண வேண்டிய ஒரு சில பொருட்கள் வாங்கணும். எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு தனி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இங்கே எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் தொடச்சும் முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, அந்த குழல் அடுப்பு மேலேயே நம்ம கேஸ் ஸ்டவ்வை வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியே இருக்க இந்த கிச்சனில் ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஜன்னல் பக்கத்துலேயே நம்ம கேஸ் அடுப்பு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் அந்த கேஸ் ஏதாவது ஸ்மெல் எல்லாம் வராது, லீக் ஆகாது. அப்படிங்கிற கொஞ்சம் லீக் ஆனாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் இந்த குழல் அடுப்பு மேலேயே நான் கேஸ் அடுப்பை வச்சுட்டு அன்னையோட சமையல் நான் அதில் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து வச்சோடனே ஹஸ்பண்ட் தான் வச்சு பால் காய்ச்சினேன். நானே இன்னைக்கு பால் காய்ச்சினேன் அப்படின்ட்டு அவங்க பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. உலகத்திலே சட்டை போடாமல் பால் காய்ச்சிதான். அவங்க ஷர்ட் போடாமல் இருந்தாங்க, அதனால தான் அந்த இடத்த வந்து நான் பிளர் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக செய்வோம். சரி, முக்கியம். நீ கேஸ் காலையில ஏச்சுன்னு வச்சுக்கா, விறகு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருந்தா இதுல தீ வந்துடும், மேல வந்துடும். சரியா? உனக்கு எப்படி வசதியா அப்படி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் விறகு வைக்கலாம். ஆமா, 2 in 1. ஒரு வழியா 2 பேரும் பேசியே பால் காய்ச்சி முடிச்சிட்டேன். காய்ச்சின பாலை 2 டம்ளர்லேயே ஊற்றி நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்ருந்தோம். குழந்தைங்க சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். இது கொஞ்சம் பழைய வீடியோ தான், ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் உடனே ஷேர் பண்ணியிருந்தேன். மற்ற வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்ச இடத்துல இருக்குது. இன்னும் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீட்டுக்குள்ளே இருக்க கிச்சன் இப்படி தான் இருக்கும். நிறைய செல்ஃபெல்லாம் இருக்கனால சில பொருட்கள் எல்லாம் செல்ஃபில் வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து சமைச்சு பொருள் வைக்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியே இருக்க கிச்சன் இந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. வெளியே இருந்து சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து உள்ளே வச்சுடுவேன். உள்ளேருந்து எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. ஆனால் என்ன மழை டைம் தான் கொஞ்சம் கஷ்டம். உள்ளேயும் வெளியே நம்ம போயிட்டு வருவோம் இல்லையா, அதுக்கு சரி இன்றைக்கி வந்து சமையல் இன்னையிலேருந்து வெளியே கிச்சன்லேயே நான் ஆரம்பிச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா காலையில் வந்து இடியாப்பவும் உருளைக்கிழங்கு கிரேவியும் செஞ்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தோம். அந்த வீடியோஸ் எதுவும் நான் ஷூட் பண்ணலை, காலையில் சமைச்சது மட்டும்தான் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் இடியப்பம் எப்படி செய்வேன் அப்படின்னா, இடியப்பம் மாவு எடுத்துகிட்டு அது கூட உப்பு போட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுப்பேன். உப்பையும் மாவையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க இருக்கும் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்து இந்த மாதிரி நான் குழச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க. எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கும். தண்ணி கொதிக்க வச்சு அதில் மாவு கொட்டி கிண்டுறதை விட எனக்கு இது கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதாவது அந்த தண்ணியெல்லாம் அதிகமாகாமல் எனக்கு கரெக்டாக வரும். முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிலருக்கு வந்து அது பழக்கம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் பழக்கமாக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துப்பேன். இப்போது மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு வைக்கணும். வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா கையால் அந்த தொடுற கிளவு கை பொறுக்கிற சூடு வரும் இல்லையா, வர்ற டைமில் எண்ணெய் சேர்த்து கையால் நல்லா குழச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இடியப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா குழச்சி எடுத்துக்கணும். அந்த மாவில் பச்சை எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் வெங்காயம் தக்காளியும், இது ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு நம்ம அதை வேக வைக்கலாம். இந்த பக்கம் இடியப்பம் அவிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி வச்சுட்டு
ஆன் பண்ணி விட்டுட்டேன். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ இடியப்ப மாவு தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. தண்ணி எப்போவுமே சூடானதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இடியப்பமோ இட்லியோ வைக்கணும், இல்லைன்னா நமக்கு அது வேகாது, தட்டில் ஒட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இடியப்ப மாவு, அதை இடியப்பு தட்டில் போட்டு பிசைஞ்சு இதில் போட்டுக்க வேண்டியது தான், அவ்வளவுதான். இது மேலே தேங்காய் தூவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என் குழந்தைக்கு வந்து தேங்காய் பிடிக்காது பெரியவளுக்கு. அவளுக்காகவே எதுலேயுமே வந்து புட்டு இதில் எல்லாமே தேங்காவை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அவளுக்கு தேங்காய் சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நம்ம வந்து அந்த பக்கம் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் உப்பு போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் மிளகாத்தூள், கூடவே கொஞ்சம் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் தேவைப்படும், நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா, சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாளிச்சும் கொட்டணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கிரேவி மெத்தடு. வேறு எந்த கிரேவியும் இல்லை, உருளைக்கிழங்கு எப்படி வைக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பச்சை பட்டாணி நம்ம போடலாம், ஆனால் பச்சை பட்டாணி எங்களுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்காது, ஊற வைக்க வேண்டியது தான் கிடைக்கும். நமக்கு காலையில் ஊற வைக்க முடியாது, நைட்டே ஊற வைக்க நம்ம சில நேரம் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு முடிக்கிறது. சட்னி ஏதாவது வச்சோன்னா குழந்தைங்க கேட்பாங்க, சட்னியா அப்படின்னு கேட்பாங்க. அதுவே உருளைக்கிழங்கு கிரேவினா உருளைக்கிழங்கு அப்படின்னு சாப்பிடுவாங்க. என்னத்தை சொல்கிறது, குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதானே நம்ம சமைச்சு கொடுக்க முடியும். இப்போ அது பார்த்திங்கன்னா இடியப்பம் வெந்துடுச்சு. இது வந்தோடனே இதை எடுத்து ஆற வச்சுட்டு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆன உடனே அதையும் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்ல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் சுண்டி வந்துச்சா. இப்போ வந்து நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கரைச்சி ஊற்றுறேன். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம். எப்போவுமே மிக்ஸி ஜாரில் இருக்க தேங்காவையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். சமையக்கட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்கிறப்போ நம்ம இவ்வளோ சிக்கனமாக இருக்குமா அப்படின்னு நமக்கே தோணும். இப்போ கிரேவிக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தேங்காவோட பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டிட்டோம். நம்மளோட உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் மசாலாலாம் சேர்க்குறதுனால ஒரு சிக்கன் கிரேவியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல மணக்க உருளைக்கிழங்கு கிரேவியும் இடியப்பவும் தான் காலை உணவு. அது கூட வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் வச்சுருந்தேன், அது கூட உருளைக்கிழங்கு கிரேவியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அடுத்ததான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு மறுநாள் காலையில் வந்து கிச்சனை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருந்தேன். அடுப்பு அங்கே மேலே வச்சுக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லை. குழந்தைங்க பெரிய பொண்ணு அடிக்கடி ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்ட்டு அடுப்பு பக்கத்தில் போவா, அவள் ஏதாவது உடம்புல வலிச்சு தள்ளிடுவா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பக்கம் குட்டியாக ஒரு செல்ஃப் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப்லேயே எடுத்து வச்சுட்டு அப்போ குழந்தை சமைக்கிறப்போ சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ட்டு எப்போவாவது காசு கையில் வர்றப்போ அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதாங்க என்னோட குட்டி கிச்சன். இந்த கிச்சனில் தான் நான் புதுசாக சமையல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.